மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண இந்த டி நகர் ஷாப்பிங் vlog அண்ட் ரேண்டம் மினி vlog இது எல்லாமே ரொம்ப சூப்பர் வியூஸ் அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் திஸ் இஸ் ஒன் another அவுட்டிங் வீடியோ. இது வந்து குரோம்பேட் சரவணாவில் பர்ச்சேஸ் பண்ண போன வீடியோ. ஆக்சுவலாக நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். பிகாஸ் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பேக்கேஜிங் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது டைரெக்டாக வீடியோ எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஷாப் பண்ணது என்னென்னங்கிறதெல்லாம் காட்டும் அதில். பட் தென் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ vlog. ஆட்டோவில் தான் நான் போயிருந்தேன். அண்ட் வை ஐம் வெரி கிரேசி வித் சரவணா ஸ்டோர். என்ன அங்கே எனக்கு இருக்குது அதை நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, என்னோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சரவணா ஸ்டோர், ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபீனிக்ஸ் மால் அண்ட் ஒன் another இஸ் டி நகர். ரீசெண்டாக வந்து டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கோ இல்லைனா இந்த சரவணா ஸ்டோர்ஸோ வாட்ஸ் எவர் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப குட்டி 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 பொருட்கள்லாம் இருக்கும்ல, நம்ம வாங்கணும்னு நினைப்போம் பட் லிஸ்ட் போட்டிருக்க மாட்டோம். சரி பார்க்கும் போது எங்கேயாவது கிடைச்சா வாங்கலாமே அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரியான ஒரு ரேண்டம் ஷாப்பிங் பண்ணணுன்னா நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போவேன். ஸோ எனக்கு சரவணாவில் மேக்ஸிமம் போகிற நான் 2 ஃப்ளோர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்சி ஐட்டம் அண்ட் ஸ்டேஷ்னரி வந்துட்டு ஒரே ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் இந்த வெசல்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க. இந்த 2 தாங்க நான் முக்கியமாக போவேன். பிகாஸ் இந்த 2த்தில் நான் போகும்போது பார்க்குறதெல்லாம் எது நம்ம வீட்டில் இல்லையோ அதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பேன். மற்றபடி லிஸ்ட்டு போட்டு இதை தான் டிப்பிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணணும்லாம் பிளான் பண்ணி போன இடம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டும் கிடையாது, சரவணா ஸ்டோரும் கிடையாது. நீங்கள் போகிற போக்கில் அங்கே என்னென்ன இருக்கோ அப்போ திடீர்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஓ இது நம்ம வாங்கணும்னு நினச்சோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆனது தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ எம் ரியலி க்ரேஸ் அபவுட். அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னாலே நான் வந்து ரொம்ப குஷியாக ரெடி ஆகிடுவேன். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆவேன். பிகாஸ் சம்திங் தட் வி டூ அஸ் அ ரேண்டம் ஷாப்பிங். என்ன வாங்குகிறோன்னே நமக்கு தெரியாது, போகிற போக்கில் நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் போகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி லாங் ஏகோ நம்ம வீட்டில் வந்துட்டு டியூஷன் எடுப்பாங்க. ஸோ டியூஷன் எடுக்கும் போது பசங்க நிறைய பேர் வருவாங்க. மார்னிங் பேட்ச் இருந்தது, ஈவினிங் பேட்ச் இருந்தது. அந்த டைமில் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லை ஃபெஸ்டிவலோ இல்லை பசங்களுக்கு வந்து பர்த்டே வருது, இல்லை ஏதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நாங்கள் வந்து கிஃப்ட்ஸ் நிறைய கொடுப்போம். ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நாங்கள் வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் இருக்கோம்ல, இந்த கிட்ஸோட ஸ்டேஷ்னரி, கிட்ஸோட டாய்ஸ், இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அந்த டைமில் நிறைய ஷாப்பிங் வருவோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல்காக வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம். பிகாஸ் வீட்டில் ஏதாவது இந்த பசங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் வரும் எப்போவுமே குரோம்பேட் சரவணா போகும்போது. அண்ட் மீன் டைம் நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பி வரும்போது பாலாஜி பவனில் ஸ்நாக் பண்ணலான்னு வந்திருந்தோம். அந்த டைம் செம்ம சூப்பர் கிளைமேட், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் எனக்கு ஏன் பாலாஜி பவன் பிடிக்கும்னா, ரொம்ப ஃபேவரேட் தட் நமக்கு விண்டோ சீட்டிங் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு தெரியும், வண்டி போகிறது தெரியும். எனக்கு அதுதான் இருக்கிறது மோஸ்ட் ஃபேவரேட் அண்ட் தட்ஸ் வை ஐ ப்ரிஃபர் பாலாஜி பவன். அதனால நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் குட்டி டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் ரோட்டில் சும்மா vlog எடுக்கும் போது பார்க்குறேன் லவ்லி ரெயின்போ வந்து நல்லா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ இப்போ சடனாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன், நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி லவ்லி மூடில் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம். அண்ட் வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக நான் வந்து இந்த ரெயின்போ எடுத்துகிட்டே இருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு நேராக அந்த பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணி என்னங்கிறது தான் ரிவீல் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கெலாம் ஒரு பெரிய ஃபேனோ, தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். 2 பேக்கேஜிங்ஸ் இருக்கும். அந்த 2 பேக்கேஜ் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். as I said ஃபேன்சி ஸ்டேஷ்னரி வெசல் ஐட்டம் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட் கூட ஆகலைங்க. மேக்ஸிமம் 2Kக்குள்ளே முடிஞ்சிருக்கும், 2000க்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு காட்டன் பேட்ஸ், நம்மளோட மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கான காட்டன் பேட்ஸ். நீங்கள் மிஸ்ஸலர் வாட்டர் வச்சுருக்கீங்க இல்லைனா ஒரு ஃபேஷியல் பாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை பேட்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா வைப் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வாங்குகிறேன். 99 rupees, 50 numbers இருக்கும் இதில். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணதில்லை, சும்மா வாங்கலாமேன்னு வாங்கி பார்த்தேன். அண்ட் செகண்ட் வந்துட்டு இப்போ உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது இருக்காங்க, இல்லை நீங்கள் வெளியில் போகும்போது கோல்டு போட்டால் பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி
ஒரு செயின் வந்து சும்மா அது 300 to 400 ருபீஸ்லேயே இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு மாற்றிக்கலாம். ஸோ சும்மா ட்ராவல்க்கோ இல்லைனா வீட்டில் வயசானவங்க இருக்காங்க போட்டு வச்சுட்டு கோல்டு மாட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸ் நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக 300 400 600 ருபீஸ்க்கெலாம் சூப்பராக இருக்குது. அண்ட் முகப்பு வச்சு சரடு இருக்குது, நிறைய ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் இருக்குது. பட் நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பார்ட்டிக்காக தான் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுன்றதுக்காக வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு நம்ம பவுடர் பஃப். நான் நிறைய பவுடர் பஃப் வாங்குவாங்க. அது ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் திக்காகிடும், ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன். அதனால் இது வாங்கியிருந்தேன். இது வந்து ஈர் எடுக்கிற ஒரு அரிய வகை மெஷின். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஈர் எடுக்கிறது. அண்ட் 34 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல உடன் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதுக்காக அதை பார்த்து எடுத்திருந்தோம். தென் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்வெட் பேடுன்னு சொல்லலாம். ஸ்வெட் பேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் வந்துட்டு இந்த சாயம்லாம் வர்ற மாதிரி இருக்குன்னா ஸ்வெட் ஆகும்போது அந்த கலர் அப்படியே ஒட்டிக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த பேட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸில் வச்சுக்கிட்டா உங்கள் பாடியில் அந்த கலர் படாமல் அந்த பேட்லேயே வந்துட்டு அந்த ஸ்வெட் அண்ட் கலர் எல்லாமே அப்சார்ப் ஆகிடும். இட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் லேடிஸ். நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கலாம். விச் இஸ் வெரி சீப். எல்லாமே ரேட் பாருங்கள், உங்களுக்கு காஸ்ட்டோடு தான் நான் எல்லாமே இதில் காமிச்சிருப்பேன். ரொம்ப மினிமல் காஸ்ட் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணும்போது டிஷ்யூஸ் இருந்தது. ஆக்சுவலாக டிஷ்யூஸ் எனக்கு ட்ராவல் சைஸ் வேணும்னு நினச்சிருந்தேன். என்கிட்ட நிறைய டிஷ்யூஸ் இருக்குது. ட்ராவல் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமேன்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதில் 6 பீசஸ் இருக்குது. டோட்டலி 6 பீசஸ். ஐ திங்க் 52 to 60 ருபீஸ் தான் ஆச்சு. டோட்டலாக 6 பேக்ஸ் இருக்குது. அதனால் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நமக்கு சடனாக வேணும்னா நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், தேட வேண்டாம். விச் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் திங் இன் ஆர் ஹேண்ட்பேக்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது வந்து நான் மேண்டட்ரியாக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 6 பேக்ஸ் இருக்கும் உள்ள. அண்ட் வந்துட்டு நம்மளுக்கு சந்தன், இது வந்து பியோர் சந்தனாலாம் எனக்கு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. பட் சும்மா ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து சந்தனம் வைக்கணும் போது நம்ம இழைச்சி வைக்க முடியாது. ஃப்ரீக்வெண்ட்டாலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதில் கெமிக்கல்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற சந்தன் மாதிரி இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஸோ இது வந்து சும்மா 28 ருபீஸ் டியூப் தான். இதை நம்ம வந்து வெளியில் ட்ராவல் பண்ணும்போது சடனாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம வீட்டில் சந்தன் வைக்கலை அப்படின்னும் போது we can use this. நீங்கள் இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள டியூப்பில் நமக்கு நார்மலாக ஃபேஷியல் க்ரீம் எல்லாம் வரும்ல, அந்த க்ரீம் டெக்ஸ்டரில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அங்கேயே ஒரு ஓப்பன் பேக்கேஜ் இருந்தது பார்த்துருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் அழகாக வரும். அண்ட் வந்துட்டு இது வந்து நூல், நம்மளுக்கு ஏதாவது எலாஸ்டிக் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நூல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது ஜூஸ், மோர் இதெல்லாமே எடுத்துகிட்டு போவோம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி 2-3 கிளாஸ் பாட்டில் இருக்குது. பட் இஃப் எனிதிங் ரிக்வயர்ட் 67 ருபீஸ் தான். இன்னும் அடிஷ்னலாக தேவைப்பட்டது கண்டெய்னர்ஸ்னால் அதுக்காக இது வாங்கியிருக்கோம். இது செகண்டரியாக தான் யூஸ் பண்ணுவோம். எல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்குறது ஒரு மேக்கப் பவுச். ஒரு சூப்பர் மேக்கப் பவுச். ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தோம். குவாலிட்டியில் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்பேஷியஸாக இருந்தது. சரி, எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த மேக்கப் பவுச் எடுத்திருந்தேன். இது ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி மேக்கப் பவுச். நீங்கள் வந்து காஸ்ட் கூட கம்மி தான். அது ஐ திங்க் அட் மோஸ்ட் 99 ருபீஸ். ரொம்ப கம்மியாக நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதனால தான் எனக்கு வந்து சரவணா ஸ்டோர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னும் 99 ருபீஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளோ உழைக்குதோ உழைக்கட்டுமே, நம்ம யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேறு கூட வாங்கிக்கலாம். நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இதுக்கெல்லாம் நான் வந்து பெருசாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேக்கப் பவுச். அண்ட் நமக்கு இந்த தோசை திருப்புற கரண்டி தேவைப்பட்டது. ஸோ நீங்கள் கேஸ்ட் அயர்ன் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னரில் நிறைய செட்டில் ஆகும்ல, அதெல்லாம் சுரண்டி எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தோசையும் திருப்பிக்கலாம். இந்த கேஸ்ட் அயர்ன் ஆயிலில் செட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த கரண்டி வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருந்தோம் நாங்கள். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு 5 பீஸ் தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் வாங்கும்போது நிறைய பஞ்ச் வச்சுருந்தாங்க. பட் அவங்க ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ 5 பீஸ் தான் இருந்தது. இதோட காஸ்ட்டுமே கம்மி தான், 70 ருபீஸ். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். அண்ட் எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு வந்து ஒரு பவுச் சும்மா நிறைய ஜிப் வச்ச மாதிரி பவுச் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பவுச் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 ஜிப்ஸ் இருக்குது இது உள்ள. ஸோ இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதுவும் வாங்கியிருந்தோம். இதோட ரேட் கூட ரொம்ப கம்மி தான். எல்லாத்துக்குமே ரேட் டேக் பண்ணியிருக்கேங்க. 126 ருபீஸ்யா. ஸோ டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா ரேட்டுமே பார்த்துக்கலாம். அண்ட் ஐ ஹோப் நீங்களே கொஞ்சம் சரவணாவில் வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க பார்க்க. தென் நம்ம வந்து இன்னொரு மேக்கப் பவுச் வாங்கியிருந்தோம். இதோட குவாலிட்டியே வண்டர்ஃபுல்லாக இருந்தது. இது சூப்பர் மேக்கப் பவுச். இதுவுமே ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும்.
அண்ட் இதோட ப்ரைஸிங்குமே ரொம்ப கம்மி. ₹126 தான். நீங்க இத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, இல்ல வெளியில குவாலிட்டி பார்த்தாலே வந்துட்டு அவ்ளோ சூப்பர்பா இருக்கும் குவாலிட்டி. எனக்கும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியா யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக நான் இத வாங்கியிருந்தேன். தென் வந்து நம்ம ஆஃபீஸ் போம்போது ஏதாவது குழம்பு எடுத்துட்டு போறோம்னா, ஒரு கண்டெய்னர் தேவைப்படும்ல. ஸோ அதுக்கான ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி ₹96க்கு வாங்கியிருந்தேன். இதோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. அப்படி இருந்தா தான் நீங்க வாங்கணும். இல்லன்னா உங்களுக்கு வந்துட்டு லீக் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து லீக் ப்ரூஃப் தான். நீங்க இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி வாங்குங்க. டைரக்ட்டா ஓப்பன் பண்ற மாரி வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா லீக் ஆகும். இந்த மாதிரி வாங்குங்க. ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.